பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். அதுக்கு இல்ல மாப்ள, இப்பதான் வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள தனி கொடுத்தன போனீங்கன்னா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. அதை எங்களால தாங்கிக்க முடியாது. அத்தை, நாங்க 2 பேரும் கேட்கக்கூடாத பேச்செல்லாம் கேட்டுட்டோம், எவ்வளவோ தாங்கிட்டோம். இதுல என்னத்த இருக்கு? அதான் ஏற்கனவே சொன்னேன், கொஞ்ச நாள் தானே, போக போக எல்லாமே சரியாயிடும். அத்தை மாமா, அப்ப நீங்க வர வீட்டுக்கு போறதுன்னு முடிவே ஆயிடுச்சா? ஆமாம்மா, நாளைக்கே போறோம். இங்க பக்கத்துல தான்மா, நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் வரலாம். ஏண்டி ஜோசியம்மா சொல்ற? அப்ப இவங்க வீடு பார்க்க போனது உனக்கு முன்னாடியே தெரியும்? ஆமாண்டி, எனக்கு தெரியும் தான். அக்கா என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க. அக்கா, நீங்க இல்லாத டைம்ல பாபுன்னு சொல்லி ஒருத்தர் கால் பண்ணாரு. அந்த காலை நான் தான் அட்டென்ட் பண்ணேன். அவரை நீங்க எங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி வீடு வாடகைக்கு பார்க்க போயிருக்காங்கன்னு சொன்னேன். நீ அப்படி சொன்னது நல்லதா போச்சு. ஏங்கா? இல்ல, நீ அப்படி சொன்னதுனாலதான் அவங்க வீட்டு மாடியிலேயே ஒரு போர்ஷன் காலியா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்களும் வீட்டை போய் பார்த்தோம், வீடும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அம்மா, நாளைக்கே நாங்க பால் காய்ச்சலான்னு இருக்கோம்மா. என்னம்மா தனி கொடுத்தன போறதுனா சும்மாவா? பாத்திரம், பண்டம், அடுப்புன்னு எவ்வளவு பொருள் வாங்க வேண்டியது இருக்கு. அம்மா, நாங்க என்ன நிரந்தரமாவா போக போறோம்? அத்தை கூப்பிடுற வரைக்கும் தானே. இருந்தாலும் கொஞ்சமாவது பொருள் வாங்கணும்ல. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாமா. அப்போ கன்ஃபார்மா நாளைக்கு பால் காய்ச்சா நம்ம குடும்பத்தோட போறோம், அதானக்கா? ஆமா. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுங்க. அத்தை இல்லாம எப்படி பால் காய்ச்சறதுன்னு தானே. ஆமாம்மா, கண்டிப்பா எங்க அம்மாவை கூப்பிட்டு தான் ஆகணும். அம்மா வந்துட்டாங்கன்னா வீட்டில் மற்றவங்க எல்லாருமே கண்டிப்பா வந்துடுவாங்க. இல்லைங்க, நம்ம கூப்பிட்டா அத்தை வரணும் இல்லைங்க. அவங்க வராங்க வரல, ஆனா கூப்பிட வேண்டியது நம்மளோட கடமை. நான் அதுக்கு சொல்லலைங்க, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் வீட்டுக்கு வரணும்னு அத்தை ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இப்ப போய் தனி கொடுத்தனம் போறோம் பால் காய்ச்ச வாங்கன்னு சொன்னா இன்னும் அவங்க கோவத்தை தூண்டி விடுற மாதிரி ஆயிடாதா? கோவப்படுவாங்க தான், அதுக்காக கூப்பிடாம இருக்க முடியுமா? நாம எல்லா ஏற்பாடையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள கூப்பிடலாம். எனக்கு என்னமோ அத்தை வருவாங்கன்னு தோணலங்க. அப்படிலாம் இல்லை. என்னதான் எங்க அம்மாக்கு என் மேல 1000 கோவம் இருந்தாலும் பாசம் அதை விட பல மடங்கு அதிகம். அந்த ஆதங்கத்துல தான் இங்க வந்து கத்திட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு, நான் போய் கூப்பிட்டா என் அம்மா வருவாங்க. மாப்பிள்ள இவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்றாருல்ல, பெரியவங்க ஆசீர்வாதத்தோட போறதும் நல்லது தானே. அத்தை சொல்றதுதான் சரி. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் போய் கூப்பிட தான் போறேன். என்னம்மா யோசிக்கிற? இல்லம்மா, அத்தை வீட்டுக்கு வந்து எவ்வளவு கோவமா பேசிட்டு போனாங்க. என் பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வைங்கன்னு உங்களை எச்சரிச்சுட்டு போனாங்க. இவரு நம்பிக்கையா சொல்றாரு, ஆனா எனக்கு தான் அத்தை என்ன சொல்வாங்களோ நினைச்சு பயமா இருக்குமா. விடுமாகா, உனக்கு துணையா மாப்பிள்ள இருக்கும்போது எதை நினைச்சும் கவலைப்படாத. அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே போயிடலாம், எல்லாம் நல்லதாவே நடக்கும். என்னங்க இது ஸ்கூல் பையன் மாதிரி ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஹோம்வொர்க் மாதிரி தான். என்ன ஹோம்வொர்க்? என்னது இது? வீட்டு பட்ஜெட். ஏங்க, நாளைல இருந்து நம்ம தனி கொடுத்துட போறோம்ல,
அதுக்கப்புறம் 3 வீட்டு செலவையும் நம்ம தானே பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் பட்ஜெட் போட்டுட்டு இருக்கேன். இது பாருங்க மகா, இது வரைக்கும் நான் வாங்கின சம்பளத்தை மொத்தமா எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவேன். என் செலவுக்கு எவ்வளவு வேணுமோ அதை அம்மா கிட்ட கேட்பேன், அவங்க கொடுத்துருவாங்க. நான் கொடுத்த பணம் பத்துமா பத்தாதான் நான் கேட்டதே கிடையாது. நான் கொடுத்த பணம் போதுமா இல்ல செலவுக்கு இன்னும் அதிகமா வேணுமான்னு நானும் கேட்டது கிடையாது. இன்னும் அதிகமா கொடுன்னு அம்மாவும் என்கிட்ட சொன்னது கிடையாது. அதனால இந்த பட்ஜெட் பத்திலாம் எனக்கு அதிகமா தெரியாதுங்க. ஆனா ஒரு தடவை எங்க அம்மா டெய்லி கணக்க ஒரு பேப்பர்ல எழுதுறத நான் பார்த்தேன். அதான் சூட்சமானு அப்பதாங்க நான் பிடிச்சேன். சரிங்க, அதுக்கும் இப்ப நீங்க பட்ஜெட் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதான் சொன்னேனுங்க, நாள்ல இருந்து நம்ம தனி கொடுத்துட்டு போறோம்ல, அதுக்கப்புறம் 3 வீட்டு செலவையும் நம்ம தானே பாத்துக்கணும். எங்க உங்க பட்ஜெட்டை தாக்கல் செய்யுங்க பார்க்கலாம். ஏங்க இப்போதைக்கு தாக்கல் செய்றேன், விவாதத்தை நம்ம அப்புறமா வச்சுப்போம், சரியா? ம். முதல்ல நம்ம தனி கொடுத்துட்டு போறதுனால நம்ம தனி கொடுத்துறதுக்கான பட்ஜெட்டை சொல்லிடுறேன். ம். வீட்டு வாடகைக்கு ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கேன். பாபு இன்னும் எவ்வளவு வாடகைன்னு சொல்லல, ஆனா நம்மளால முடிஞ்சது 10,000 ரூபாய் தான் நம்ம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கரண்ட் பில்லுக்கு ஒரு 1000, கேஸ் பில்லுக்கு ஒரு 1000, பெட்ரோலுக்கு ஒரு 1000, போன் ரீசார்ஜுக்கு ஒரு 1000, அப்புறம் மளிகை சாமானுக்கு 3000, காய்கறிக்கு 2000, அப்புறம் இந்த பாலுக்கு ஒரு 500, அப்புறம் இந்த மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு 500, அப்புறம் நம்ம நல்லது கெட்டது போறது வருது, அப்புறம் இந்த சினிமா பீச்சு பொழுதுபோக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஒரு 22,000 சொச்சம் ஏங்க ரவுண்டா ஒரு 25,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம தனி கொடுத்துனதுக்கே 25,000 ரூபாய் ஆகுதுன்னா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க, என் வீட்டுக்கு நான் எப்படி கொடுப்பேன்? அதனாலதான் ஏன்டா இந்த பட்ஜெட் போட்டோன்னு குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கேங்க. பட்ஜெட்ல துண்டு விழுவுன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த பட்ஜெட்ல பேட்டியே விழுந்திருக்கு. ஏங்க என்னங்க எப்படி சொல்றீங்க? உங்க பட்ஜெட் படி நம்ம 3 குடும்பத்தை நடத்தணும்னா நாம சில லட்சங்களை சம்பாதிக்கணும். இதெல்லாம் உடனே நடக்கிற காரியம் இல்ல. ஐயோ, அப்புறம் என்னங்க பண்றது? இப்போ எங்க வீட்டு பட்ஜெட்டை நான் தானே போடுவேன். எப்பவும் போல அத்தை அந்த வீட்டு பட்ஜெட்டை அவங்களே போடட்டும். தானே கொடுத்தன பட்ஜெட்டையும் நானே போட்டுக்கிறேன். ஏங்க இப்பதானே நீங்க என் பட்ஜெட்ல வேஸ்டியே வந்திருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் அதை எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் சிம்பிள். செலவு இவ்வளவு ஆகும்னு கணக்கு எழுதி வச்சுட்டு அதை நம்ம செலவு செய்யக்கூடாது. நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்குள்ளதான் செலவு செய்யணும். ஓஹோ, கரெக்ட் தான். ஆனா எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். உங்க சம்பள பணத்தை நீங்க அப்படியே அத்தை கிட்ட கொடுங்க. அவங்க எப்பவும் போல அந்த வீட்டை பாத்துக்கிட்டோம். சரி, ஏன் சம்பளத்தை நான் என் வீட்டுக்கு கொடுத்துறேன். ஏங்க அப்ப நமக்கு என்னங்க பண்ணுவோம்? ஐயோ அவசரப்படாதீங்க.